ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த மாரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்க போகிறது கிடையாது. அந்த மாரி ரிஸ்க்கெல்லாம் நான் எடுத்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு கையிலையோ, கால்லையோ எலும்பு உடையலாம். இல்லைனா பயங்கரமான இன்ஜுரி நடக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரால தான் பார்த்தீங்கன்னா, பும்ரா 3 ஃபார்மேட்லேயும் தொடர்ந்து அசத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, பவுலிங்கில் யார் ஆஸ்திரேலிய அணியில் மிரட்டியிருப்பாங்க. ஏன்னா இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டு ஆடி 150க்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஆஸ்திரேலியா தரப்புலேருந்து பார்க்குறப்ப ஹெசல்வுட் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்ஸ் கைப்பற்றி இருப்பார். விக்கெட் அடிப்படையில் ஹெசல்வுட் தான் அதிகமான விக்கெட்டை கைப்பற்றி இருக்காரு. இவரை தாண்டி மிச்சல் ஸ்டார்க்கு, அடுத்து கம்மின்ஸு, மிச்சல் மார்ஷ் 3 பேரும் தலா 2 விக்கெட்டை கைப்பற்றியிருப்பாங்க. பட் இதில் ரொம்ப எக்கானமியாக போட்டது யார் அப்படின்னா ஸ்டார்க்கு தான். ஹெசல்வுட் விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்திருந்தார். பட் 13 ஓவர் போட்டு 5 ஓவரை மெயின்டைன் பண்ணி 29 ரன்களை விட்டு கொடுத்துருந்தாரு. இன்னொரு புறம் மிச்சல் ஸ்டார்க்கு பார்த்தீங்கன்னா 11 ஓவரை போட்டு 3 ஓவரை மெயின்டைன் பண்ணி 14 ரன் மட்டும்தான் விட்டு கொடுத்துருந்தாரு. ரொம்ப எக்கானமியாக போட்டது யார் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்கு தான். ஸோ அவருடைய அந்த ஒரு ஸ்விங்கை, அவருடைய வேகத்தை நம்ம எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். நம்ம இந்தியன் ஃபார்மேட்லேயே ஐபிஎல்லே கூட பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணி அந்த கடைசி 2 கேமில் ஜெயிச்சதற்கு முக்கியமான காரணம் ஸ்டார்க்கு தான். ஏன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக அவர் அந்த ஆரம்பத்திலே விக்கெட்டை ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவெலாம் காலி பண்ணாதான் மேட்சோட திருப்பு முனையாக அமைஞ்சது. ஸோ அதனால் ஸ்டார்க்கு பாலை எதிர்கொள்கிறது, அதுவும் நியூ பாலில் அவருடைய பந்தை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஹெசல்வுட், ஸ்டார்க் ஆஸ்திரேலிய அணியில் அசத்தியிருந்தாங்கன்னா, நம்ம இந்திய அணியில் தனியால் பும்ரா செம மாஸ் காட்டினார். ஏன்னா 5 விக்கெட் பும்ரா கைப்பற்றி இருந்தார். நம்ம 2 அணியுமே பார்த்தீங்கன்னா வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு தான் 20 விக்கெட்டுமே விழுந்திருக்கும். அதில் ஆஸ்திரேலியா பேட்டிங் பிடிக்கிறப்ப பும்ரா 18 ஓவர் போட்டு 30 ரன்னை விட்டு கொடுத்து 5 விக்கெட்ஸை கைப்பற்றி இருப்பார். சிராஜ் 2 விக்கெட்டை கைப்பற்றி இருப்பார். ஹர்ஷித் ராணா புது பவுலரு. பட் இருந்தாலும் அவருடைய பங்குக்கு 3 விக்கெட்டை கைப்பற்றி இருந்தார். கொஞ்சம் அதிகமான ரன்களை விட்டு கொடுத்துருப்பார். 15.2 ஓவர் போட்டு 3 ஓவரை மெயின்டைன் பண்ணி 48 ரன்களை விட்டு கொடுத்துருப்பாரு. இன்னொரு புறம் சிராஜ் பார்த்தீங்கன்னா 13 ஓவர் போட்டு 7 ஓவரை மெயின்டைன் பண்ணி 20 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பார். அப்போ ஹர்ஷித் ராணா ரன்கள் அதிகமாக கொடுத்தாலும் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு டிபியூட் பிளேயருக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆட்டமாக இது அமைஞ்சது. இன்னொரு புறம் இந்த மேட்சஸ் பார்த்துட்டு மிச்சல் ஸ்டார்க் இந்த மேட்ச் சம்மந்தமாக பும்ரா சம்மந்தமாக என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பும்ரா அவருடைய பவுலிங் ஆக்ஷனே யூனிக்காக இருக்குது. அந்த வெள்ளை கோட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் காலை வச்சு பாலை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதே மாதிரி அவர் அந்த பாலை ரிலீஸ் பண்ணுறதுல தான் ஏதோ வித்தையே வச்சுருக்காரு. அது யூனிக்காக இருக்குது. அதனால தான் அவர் ஒரு 3 ஃபார்மேட்லேயுமே ஒரு தனித்துவமாக தெரிகிறாரு. அவரோட பாலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பேட்ஸ்மேன்கள் திணறாங்க. அந்த பவுலிங் ஆக்ஷனை எல்லாரும் ட்ரை பண்ண முடியாது. அப்படி ட்ரை பண்ணாலும் அது நடக்காது. குறிப்பாக அவருடைய பவுலிங் ஆக்ஷனை என்னாலலாம் ட்ரை பண்ணவே முடியாது. அந்த ரிஸ்க்கெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். ஒருவேளை அதே மாரி அந்த ரிஸ்க்கை நான் எடுத்தேன் அப்படின்னா என் கை காலில் எலும்பு கிராக் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கடுமையான இன்ஜரியை நான் சந்திக்க நேரிடலாம். ஸோ அதனால் பும்ராவோட ப்ளஸ்ஸே அவருடைய பவுலிங் ஆக்ஷன் தான். ஸோ அது இப்போவுமே ரொம்ப ஒரு பயங்கரமாக ரொம்ப ஆக்ரோஷமாக போடுறாரு. பேட்ஸ்மேன்கள்லாம் திணறி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. நன்றி.